ஹலோ. ஒரு ரேண்டம் ரீடிங் மாதிரியே பார்க்கலாம். என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருது என்னன்னு சொல்லிட்டு, உங்களுடைய லவ் மெசேஜஸ், உங்கள் பார்ட்னர் பற்றி இல்லை உங்களை பற்றியோ என்ன மாதிரி மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ரோஸ் மில்க் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா யாருக்காவது? ரோஸ் மில்க் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மணி ஹோப். அதிகமாக வந்துட்டு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுல அதில் கொஞ்சம் அதிகமாக தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமாக நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். அதிகமாக அவங்களுடைய கான்சென்ட்ரேட் எல்லாமே அதில் தான் இருக்குது, ஃபோக்கஸ் எல்லாமே. சில பேருக்காக சொல்கிறேன், சில பேர் எல்லா மெசேஜஸ் எல்லாருக்கும் இருக்காது. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கான மெசேஜ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சில பேருக்கு வந்துட்டு மேபி உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே சந்தேகம் இருக்குது, ஏதோ சில விஷயங்கள் மறைக்கிறாங்கன்ற மாதிரியும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய பார்ட்னர் இக்னோர் பண்ணுறதா இருக்கலாம், தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கலாம். நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ் கனெக்ஷனை வந்துட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் விலகி அவர் வேறு விதத்தில் வேறு இடத்துல வந்துட்டு அந்த ஒரு கான்சென்ட்ரேட் எடுத்துகிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் அந்த விஷயத்துலேருந்து விலகி அவங்களுடைய ஒர்க் ரிலேட்டடாக அந்த விஷயங்களில் மட்டுமே அதிகமாக லைஃப்பில் அதுதான் முக்கியன்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி அந்த விஷயத்தில் வந்துட்டு அதிகமாக அவங்களுடைய நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் நீங்கள் அவங்களுடைய மெசேஜ் ரிப்ளை எதிர்பார்க்குறது அந்த ரிப்ளை வராத மாதிரி இருக்கலாம். தெரிஞ்சு அவங்க வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஃபீல் உங்களுக்கும் இருக்குது. கரெக்ட். கனெக்ஷன் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க அந்த கனெக்ஷனை வந்துட்டு வேணும் சொல்லியே அவர் அது கொஞ்சம் நாள் கடத்துகிற மாதிரி, கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி, சில விஷயங்களை அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்க பேச விருப்பம் இல்லாத மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. தெரிஞ்சே சில விஷயங்கள் தடை செய்கிறாங்க.
நான் என்ன மெசேஜஸ் எனக்கு இங்கே தெரியுதோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் மெசேஜஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எந்த மெசேஜஸும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜ்னால் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இந்த கனெக்ஷன் ஒரு கண்டிப்பாக ஒரு வேறு லெவலுக்கு அடுத்த ஒரு இதுக்கு போக வேண்டிய கனெக்ஷன். உங்களுடைய பார்ட்னர் தெரிஞ்சே அவங்க வந்துட்டு சில அவங்களுடைய ஒர்க் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள்னால உங்களை வந்துட்டு சில அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி எதனால சில பேருக்கு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், இவங்க வேறு எதனா ஒரு அஃபேரோ இல்லை வேறு எதனா ஒரு சில விஷயங்களோ உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்களோன்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம் இந்த. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எதனா உங்கள் பார்ட்னர் மேலே இருக்குதுன்னா அந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பார்ட்னர் அந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு மணி சம்பாதிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்களுக்காகவும் தான் அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஃபோக்கஸ்ன்றதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போகும். ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி வேறு விதத்தில் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் சில டைம் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டைம் தேவை, கொஞ்சம் டைம் தேவை. ஓகே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயம் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் டவுட் படுறீங்கன்னா டவுட்டுன்ற விஷயங்கள் வேணாம். நீங்கள் எதிர்பார்க்குற மெசேஜ் கால் எல்லாமே உங்களுக்கு வரும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இப்போதைக்கு டைம் இல்லை, இப்போதைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக இருங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ப்ரேயர் பண்ணுற விஷயங்கள், உங்கள் பார்ட்னரும் நீங்கள் சேரணுன்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். 0110 சிக்னிஃபிகண்ட், 1111 சிக்னிஃபிகண்ட். ஓகே, இது இவ்வளோதான் மெசேஜஸ் நினைக்கிறேன், உங்களுக்கான மெசேஜஸ். சடன் உங்கள் பார்ட்னர் ஏன் ஸ்டாப் பண்ணாங்க பேசுகிறது, மேபி சடன் உங்கள் பார்ட்னர் ஏன் இக்னோர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் டவுட் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு ஏதாவது விஷயம் ஓடிட்டுருக்குறா பேக்ரவுண்டில், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால தான் கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது, பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அதிகம் பேசாத மாதிரி இருக்குது. மேபி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் எதனா ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த மாதிரியான ஒரு ஒர்க், நைட் டைம் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பர்சனாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதிகம் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், அதிகம் வந்துட்டு வெளியிலேயே இருக்கக்கூடிய பர்சன், வீட்டுக்கு அதிகமாக போக மாட்டாங்க, அதிகம் வெளியவே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஆனால் நீங்கள் வந்துட்டு டவுட் பண்ணுற மாதிரி தவறான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒர்க் சம்மந்தமாக தான் அவங்க சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க, மணி ரிலேட்டடாக. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.